அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். அரசு பள்ளி முதுகலை ஆசிரியரா ஆகணுங்கிற அந்த ஒரு ஆசையில, அந்த ஒரு எதிர்பார்ப்புல, அந்த ஒரு வேட்கையில நீங்க தீவிரமான ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. கல்வி உளவியல் சம்பந்தமான கேள்விகளை நம்ம வீடியோல நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு யூனிட் 7 பார்ட் 1 வீடியோவை நம்ம பார்க்க போறோம். எஜுகேஷனல் இவாலுவேஷன் அப்படிங்கிற இந்த தலைப்புல. சோ முதல்ல எஜுகேஷன் இவாலுவேஷன் யூனிட் 7ல என்னென்ன டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் அப்படிங்கிறது. டெஸ்ட், மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட், இவாலுவேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இவாலுவேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஸ்ட்ல அப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டினா என்ன, இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்ல ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இப்படி எல்லாத்தையும் ப்ளூ பிரிண்ட்ல இருந்து பார்த்துட்டு கடைசியில டூல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல அப்சர்வேஷன், இன்டர்வியூ, போர்ட்ஃபோலியோ, ரூப்ரிக்ஸ், பியர் ரிவ்யூ, செக்லிஸ்ட் அப்படிங்கிற எல்லா தலைப்பிலையும் நாம கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ அதே சமயத்துல நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா வந்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். சோ முதல் கேள்வி, பின் வருவனவற்றில் எது மிகவும் விரைவான மற்றும் மதிப்பு நிறைந்த சொல்லை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? மதிப்பாய்வு. பின் வருவனவற்றில் எது மிகவும் விரைவான மற்றும் மதிப்பு நிறைந்த சொல்லை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? மதிப்பாய்வு. Which of the following represents the most comprehensive and valuable added term? Evaluation. இரண்டாவது கேள்வி, நம்பகத்தன்மை வாய்ந்த தேர்வு என்பது எது? பல முறை நடத்தப்படும் போதும் ஒரே மாதிரியான முடிவுகளை தருவது. நம்பகத்தன்மை வாய்ந்த தேர்வு என்பது பல முறை நடத்தப்படும் போதும் ஒரே மாதிரியான முடிவுகளை தருவது. A reliable test is one that yields consistent results on repeated administrations. மூன்றாவது கேள்வி, கூற்று அனைத்து மதிப்பீடுகளும் அளவீட்டில் அடங்கும், ஆனால் அனைத்து அளவீடுகளும் மதிப்பீட்டிற்கு வழிவகுப்பதில்லை. காரணம், அளவீடு என்பது சான்றுகளை சேகரித்து விளக்கும் ஒரு செயல்முறை. அதே சமயம் மதிப்பீடு அந்த சான்றுகளுக்கு தரம் அல்லது மதிப்பு குறித்த ஒரு தீர்ப்பை சேர்க்கிறது. சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். Assertion: all evaluation involves assessment, but not all assessment leads to evaluation. Reason: assessment is the process of gathering and interpreting evidence, while evaluation adds a judgment of worth or value to that evidence. The answer is A. Both A and R are true, and R is the correct explanation of A. நான்காவது கேள்வி, பின்வரும் வரிசையில் எது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு இடையேயான சரியான உறவை குறிக்கிறது? பி. தேர்வு, அளவீடு, மதிப்பீடு, மதிப்பாய்வு. பின்வரும் வரிசைகளில் எது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு இடையேயான சரியான உறவை குறிக்கிறது? தேர்வு, அளவீடு, மதிப்பீடு, மதிப்பாய்வு. Which sequence correctly represents the relationship between the terms? B. Test, measurement, assessment and evaluation. ஐந்தாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது ஒரு மதிப்பீட்டின் வகையல்ல? தற்சார்பு மதிப்பீடு. பின் வருவனவற்றில் எது ஒரு மதிப்பீட்டின் வகையல்ல? தற்சார்பு மதிப்பீடு. Which of the following is not a type of assessment? Subjective assessment. ஆறாவது கேள்வி, கல்வியில் அளவீடு மற்றும் மதிப்பாய்வு ஆகியவற்றிற்கிடையேயான வேறுபாடு என்ன? அளவீடு எண் மதிப்புகளை வழங்குகிறது, அதே சமயம் மதிப்பாய்வு அந்த மதிப்புகளின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது. கல்வியில் அளவீடு மற்றும் மதிப்பாய்வு ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடு என்ன? அளவீடு எண் மதிப்புகளை வழங்குகிறது,
அதே சமயம் மதிப்பாய்வு அந்த மதிப்புகளின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது. What is the difference between measurement and evaluation in education? Measurement assigns numerical values, while evaluation makes judgments based on those values. ஏழாவது கேள்வி. கூற்று மதிப்பீடு என்பது சோதனையை விட விரிவானது. காரணம், மதிப்பீடு முறையான மற்றும் முறைசாரா முறைகள் இரண்டையும் உள்ளடக்கியது. சரியான விடை A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கான சரியான விளக்கம். Assertion, assessment is broader than testing. Reason, assessment includes both formal and informal methods. The answer is A. Both A and R are true and R explains A. எட்டாவது கேள்வி. வகுப்பறையில் மாணவர்களின் நிகழ்நேர நடத்தையை பதிவு செய்ய எந்த கருவி மிகவும் பொருத்தமானது? கவனித்தல் அல்லது உற்றுநோக்கல்? வகுப்பறையில் மாணவர்களின் நிகழ்நேர நடத்தையை பதிவு செய்ய எந்த கருவி மிகவும் பொருத்தமானது? கவனித்தல் அல்லது உற்றுநோக்கல்? Which tool is ideal for capturing real-time student behavior in a classroom? Observation. ஒன்பதாவது கேள்வி. கல்வி சாரா மதிப்பீடு பொதுவாக எதை மதிப்பீடு செய்கிறது? வாழ்க்கை திறன்கள் மற்றும் மனப்பான்மைகள். கல்வி சாரா மதிப்பீடு பொதுவாக எதை மதிப்பீடு செய்கிறது? வாழ்க்கை திறன்கள் மற்றும் மனப்பான்மைகள். Non-scholastic assessment typically evaluates life skills and attitudes. பத்தாவது கேள்வி. ஒரு தேர்வை ஒரே மாணவர் குழுவிற்கு வெவ்வேறு சமயங்களில் நடத்தும் போது அது தொடர்ந்து ஒரே மாதிரியான முடிவுகளை தந்தால் அந்த தேர்வு எதில் உயர்வானதாக கருதப்படுகிறது? நம்பகத்தன்மை. ஒரு தேர்வை ஒரே மாணவர் குழுவிற்கு வெவ்வேறு சமயங்களில் நடத்தும் போது அது தொடர்ந்து ஒரே மாதிரியான முடிவுகளை தந்தால் அந்த தேர்வு எதில் உயர்வானதாக கருதப்படுகிறது? நம்பகத்தன்மை. If a test consistently produces the same results when administered to same group of students on different occasions, the test is said to be high in reliability. 11வது கேள்வி. ஒரு சோதனையின் முக்கியமான பண்பு அதன் செல்லுபடியாகும் தன்மை. ஒரு சோதனையின் மிக முக்கியமான பண்பு அதன் செல்லுபடியாகும் தன்மை. The most crucial characteristic of any test is its validity. 12வது கேள்வி. ஒரு சோதனையில் உள்ள புறநிலை தன்மை என்பது முதன்மையாக எதை குறிக்கிறது? மதிப்பெண் வழங்கும் நடைமுறையில் சார்புத்தன்மை இல்லாதிருத்தல். ஒரு சோதனையில் உள்ள புறநிலை தன்மை என்பது முதன்மையாக எதை குறிக்கிறது? மதிப்பெண் வழங்கும் நடைமுறையில் சார்புத்தன்மை இல்லாதிருத்தல். Objectivity in a test is primarily concerned with the absence of bias on the scoring procedure. 13வது கேள்வி. சோதனையின் நம்பகத்தன்மையை குறைக்கும் காரணிகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். சி. நன்கு வரையறுக்கப்பட்ட மதிப்பெண் விடை குறிப்பு. சோதனையின் நம்பகத்தன்மையை குறைக்கும் காரணிகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். சி. நன்கு வரையறுக்கப்பட்ட மதிப்பெண் விடை குறிப்பு. Find the odd one out regarding factors that can lower the reliability of a test. A well-defined scoring key. 14வது கேள்வி. தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு CCE எதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? காலப்போக்கில் ஒட்டுமொத்த வளர்ச்சி. தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு எதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? காலப்போக்கில் ஒட்டுமொத்த வளர்ச்சி. Continuous and comprehensive evaluation emphasizes holistic development over time. 15வது கேள்வி. ஒரு அடைவுத் தேர்வின் தரப்படுத்தல் முதன்மையாக எதை குறிக்கிறது?
நிலையான நிர்வாகம் மற்றும் மதிப்பெண் நடைமுறைகள் மற்றும் தரவுகளை நிறுவுதல். ஒரு அடைவுத் தேர்வின் தரப்படுத்தல் முதன்மையாக எதை குறிக்கிறது? நிலையான நிர்வாகம் மற்றும் மதிப்பெண் நடைமுறைகள் மற்றும் தரங்கள் நிறுவுதல். The standardization of an achievement test primarily involves establishing consistent administration and scoring procedures and norms. 16வது கேள்வி. கூற்று: தேர்வு வரைவு பாடத்திட்ட தலைப்புகளுக்கு ஏற்ப கேள்விகளை அவற்றின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்க உதவுகிறது. காரணம்: வரைவை பயன்படுத்துவது உருவடிகளை நோக்கங்களுடன் ஒத்திசைப்பதன் மூலம் உள்ளடக்க செல்லுபடியாக்கத்தை உறுதி செய்கிறது. சரியான விடை A மற்றும் R இரண்டு உண்மை மற்றும் R ஆனது A ஐ விளக்குகிறது. 16வது கேள்வி. Assertion: A test blueprint helps distribute questions across curriculum topics as per their importance. Reason: using a blueprint ensures content validity by aligning items with objectives. The correct answer is A. Both A and R are true and R explains A. 17வது கேள்வி. ஒரு முன்கணிப்பு தேர்வு எதை நோக்கமாக கொண்டது? எதிர்கால வெற்றியை முன்னறிவித்தல். ஒரு முன்கணிப்பு தேர்வு எதை நோக்கமாக கொண்டது? எதிர்கால வெற்றியை முன்னறிவித்தல். A prognostic test aims to predict future success. 18வது கேள்வி. ஒரு தேர்வின் தரப்படுத்துதலில் வரைபடம் எதை உறுதி செய்கிறது? உள்ளடக்கம் மற்றும் அறிவாற்றல் நிலைகளை உள்ளடக்கியிருத்தல். ஒரு தேர்வின் தரப்படுத்துதலில் வரைபடம் எதை உறுதி செய்கிறது? உள்ளடக்கம் மற்றும் அறிவாற்றல் நிலைகளை உள்ளடக்கியிருத்தல். A blueprint in test standardization ensures coverage of content and cognitive levels. 19வது கேள்வி. ஒரு கேள்விக்கு கடினத்தன்மை குறியீடு P 0.20 இருந்தால் இதன் பொருள் அந்த கேள்வி மிகவும் கடினமானது. 20% பேர் மட்டுமே சரியாக பதிலளித்தனர். ஒரு கேள்விக்கு கடினத்தன்மை குறியீடு P 0.20 இருந்தால் இதன் பொருள் அந்த கேள்வி மிகவும் கடினமானது. 20% பேர் மட்டுமே சரியாக பதிலளித்துள்ளனர். If an item has a difficulty index P of 0.20, this implies the item is very difficult. Only 20% answered correctly. The formula to find out P is number of students answered correctly divided by total number of students. 20வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். கல்விசார் மதிப்பீட்டு செயல்முறையுடன் மிக குறைந்த தொடர்பு கொண்ட சொல் எது? பாடத்திட்டம். பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். கல்விசார் மதிப்பீட்டு செயல்முறையுடன் மிக குறைந்த தொடர்பு கொண்ட சொல் எது? பாடத்திட்டம். Odd one out. Which term is least associated with the process of educational evaluation? Curriculum. 21வது கேள்வி. ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வதில் ஒரு மாணவரின் எதிர்கால வெற்றி வாய்ப்பை முன்னறிவிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு தேர்வு எவ்வாறு அழைக்கப்படும்? முன்னறிவிப்பு அல்லது திறன் தேர்வு. ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வதில் ஒரு மாணவரின் எதிர்கால வெற்றி வாய்ப்பை முன்னறிவிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு தேர்வு எவ்வாறு அழைக்கப்படும்? முன்னறிவிப்பு அல்லது திறன் தேர்வு. A test designed to predict a student's potential for success in learning a new language would be called a prognostic test or aptitude test. 22வது கேள்வி. ஒரு ரூப்ரிக் பயன்படுத்துவதன் முதன்மை நன்மை என்ன? தெளிவான அளவுகோல்கள் மற்றும் செயல்திறன் நிலைகளை வழங்குதல். ஒரு ரூப்ரிக் பயன்படுத்துவதன் முதன்மை நன்மை என்ன? தெளிவான அளவுகோல்கள் மற்றும் செயல்திறன் நிலைகளை வழங்குதல்.
The primary advantage of using a rubric is providing clear criteria and performance levels. 23வது கேள்வி. மதிப்பீடு தெளிவான நோக்கங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று எந்த கொள்கை கூறுகிறது? செல்லுபடியாக்கும் தன்மை. மதிப்பீடு தெளிவான நோக்கங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று எந்த கொள்கை கூறுகிறது? செல்லுபடியாக்கும் தன்மை. Which principle states that evaluation should be based on their clear objectives? Validity. 24வது கேள்வி. மதிப்பீடு செயல்முறையின் சாத்தியக்கூறுகளில் கவனம் செலுத்தும் கொள்கை எது? நடைமுறைத்தன்மை. மதிப்பீட்டு செயல்முறையின் சாத்தியக்கூறுகளில் கவனம் செலுத்தும் கொள்கை எது? நடைமுறைத்தன்மை. Which principle of evaluation focuses on the feasibility of the assessment process? Practicality. இறுதி கேள்வி 25. தேர்வு செல்லுபடியாக்கும் தன்மையை சிறப்பாக விவரிப்பது எது? நோக்கமிட்ட உள்ளடக்கத்தை அளவிடுவது. தேர்வு செல்லுபடியாக்கும் தன்மையை சிறப்பாக விவரிப்பது எது? நோக்கமிட்ட உள்ளடக்கத்தை அளவிடுவது. What best describes test validity? Measures intended content. சோ இதுதான் இன்னைக்கான 25 கேள்விகள். இந்த 25 கேள்விகளையும் நல்லா படிங்க, புரிஞ்சுக்கோங்க. இவாலுவேஷன் அப்படிங்கிற வரப்போ நீங்க எளிமையா இதுக்கான பதில்களை எழுத முடியும். சோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. நம்ம வாகைச்சுடர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி சப்போர்ட் பண்றது? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.